ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல நம்ம தமிழக அரசு சார்பில் ஊரக வளர்ச்சி துறையில இருந்து காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல 4 விதமான டிஃப்ரெண்ட் போஸ்டிங்க்கு வந்து வேகன்சிஸ் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு ஒன்றிய வாரியாக, அதாவது பிளாக் வாரியா வந்து வேலை வாய்ப்பு வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோல அந்த போஸ்டிங்க்கு வந்து எப்படி வந்து அப்ளை பண்றது, யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், எப்படி வந்து நம்ம ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்றது, எப்படி டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்றது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஓவர்வியூவா தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு ஈஸியா உங்களால வந்து அடுத்தடுத்த இன்டர்வியூக்கு வந்து போக முடியும். இந்த ஒரு காலி பணியிடங்களுக்கான வேகன்சிஸ் முழுக்க முழுக்க நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் வந்து ஆட்கள் வந்து தேர்வு செய்ய போறாங்க. எக்ஸாமினேஷன் கிடையாது, ரிட்டன் டெஸ்ட் வந்து கிடையாது. சரிங்களா? ஓகே, இதை பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட் வந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை, அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து டிரைவர்ஸ், அதே மாதிரி வந்து ரெக்கார்டு கிளர்க், ஆபீஸ் அசிஸ்டன்ட், நைட் வாட்ச்மேன், இந்த 4 விதமான காலி பணியிடங்களை வந்து ஃபில் பண்றதுக்காக ஒன்றிய வாரியாக வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு டேட் அப்படிங்கிறது நேற்று டேட்ல இருந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. லாஸ்ட் டேட் வந்து இந்த மந்த் 30 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தான் வந்து ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ணக்கூடிய அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி பேசிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நோட்டிபிகேஷன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சது வரைக்கும் இருக்கக்கூடிய அதை வச்சு அப்ளை பண்ணிடுறீங்க. அப்படி பண்ணக்கூடாது. முதல்ல இப்ப நீங்க அப்ளை பண்ண போற ஜாப்புக்கு நீங்க வந்து எலிஜிபிளா இருக்கீங்களா அப்படிங்கிற முழுசா நீங்க வந்து பார்க்கணும். அந்த ஒரு விஷயத்துல நீங்க வந்து எலிஜிபிலிட்டியா இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து அப்ளை பண்ணணுமே தவிர நீங்க வந்து எல்லா ஜாப்புக்கும் வந்து போயிட்டு வந்து அப்ளை பண்ணிடக்கூடாது. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து இந்த ஊரக வளர்ச்சி துறையில வந்து ஒரு 4 விதமான வேகன்சிஸ், சாரி 4 விதமான டிஃப்ரெண்ட் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஈர்ப்பு ஓட்டுநர் அப்படின்னா அதாவது டிரைவர் போஸ்ட், ரெண்டாவது வந்து பதிவறை எழுத்தர் அதாவது ரெக்கார்டு கிளர்க்கு, அதே மாதிரி வந்து அலுவலக உதவியாளர் அப்படின்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட், நைட் வாட்ச்மேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இரவு காவலர் அப்படிங்கிற பணிக்கு வந்து வேகன்சிஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது வந்து டிரைவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. சேலரி வந்து 8th லெவல் 8th வந்து பேமெண்ட் பண்றாங்க. அதாவது சேலரி வந்து 19,500 இருந்து 71,900 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும். இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து இந்த 4 காலி பணியிடங்களுக்குமே மினிமம் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து காமனா உங்களோட ஏஜ் வந்து 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 32க்குள்ள வந்து இருக்கணும். இது யாருக்கு அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு. அதே மாதிரி பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்களுக்கு வந்து 18 வயதுல இருந்து 34க்குள்ள வந்து இருக்கணும். இது வந்து எல்லா போஸ்டிங்குமே வந்து சேம் ஏஜ் லிமிட் தான். சரிங்களா? அதே மாதிரி வந்து ஷெட்யூல் காஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆதி திராவிடர், பழங்குடியினர், பட்டியலினத்தினர் இவங்களுக்கு வந்து 18 வயசுல இருந்து 42 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய உங்க வரைக்கும் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இந்த டிரைவர் போஸ்டிங் மட்டும் இது வந்து மாறுது, மீதி எல்லாத்துக்குமே வந்து சேம் தான். சரிங்களா? ஓகே, அதே மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. உங்களோட ஏஜ் அப்படிங்கிறது ஸ்டார்டிங் காமனா வந்து 1/7/2025 இருந்து உங்களோட ஏஜ் அதிகபட்ச வயதை வந்து என்ன பண்ணிருக்க கூடாது அப்படின்னா வரும்போது நீங்க வந்து கடந்திருக்க கூடாது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இந்த டேட் படி உங்களோட ஏஜ் வந்து 18 வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். உங்களுடைய கேட்டகரி வந்து என்னன்னு பாருங்க. நீங்க பிசி, எம்பிசி, டிஎன்சில வரீங்க அப்படின்னா இந்த ஏஜ் வந்து 34 வயசு வந்து தாண்டி இருக்கக்கூடாது. அதுக்குள்ள வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதுதான் வந்து ஏஜ் லிமிட். இதை தாண்டி வந்து கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிகளை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது இருக்குது. டிரைவர் போஸ்டிங்க்கு மினிமம் நீங்க வந்து 8ஆம் கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. கண்டிப்பா டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கணும், அது பேட்ச் இருக்கணும். அதை தாண்டி வந்து 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் வந்து உங்களுடைய டிரைவிங் அனுபவங்கள், அதாவது டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து உங்களுக்கு வந்து ஓட்டக்கூடிய இந்த திறன்கள் அப்படிங்கிறது வந்து அனுபவங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. அதே மாதிரி வந்து ரெக்கார்டு கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 10th படிச்சிருந்தாலே போதும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து 8th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருந்தா போதும். இதை தாண்டி வந்து நைட் வாட்ச்மேனுக்கு வந்து படிப்பே தேவையில்லை. படிப்பறிவு இல்லாம நீங்க தமிழ் மட்டும் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு அப்படின்னாலே போதும், நீங்க நைட் வாட்ச்மேனுக்கு வந்து எலிஜிபிள். சரிங்களா? ஓகே, விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி, பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருமே வந்து 100 ரூபீஸும், மீதி இருக்கக்கூடிய ஷெட்யூல் காஸ்ட் அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கு வந்து 50 ரூபீஸும் நீங்க வந்து ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணும்போது, சாரி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் நீங்க தனித்தனியாக ஈச் அப்ளிகேஷன் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு நபர் வந்து 2 அப்ளிகேஷன் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க வந்து 2 அப்ளிகேஷன் வந்து பண்ணலாம். ஆனா ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் நீங்க தனித்தனியாக தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 30/9/2025 அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மந்த் செப்டம்பர் 30க்குள்ள வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நிபந்தனைகளை பொறுத்த வரைக்கும் விண்ணப்பதாரர்கள்
கல்வி தகுதி, ஜாதி சான்று, முன்னுரிமை சான்று ஆகியவற்றை அடிப்படை ஆதாரமாக கொண்டு தான் வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இன சுழற்சி, வயது மற்றும் கல்வி தகுதியுள்ள நபரிடமிருந்து வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டும் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ஒரு போஸ்ட் முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து இன சுழற்சி, வயது, உங்களுடைய கல்வி தகுதி அடிப்படையில் தான் வந்து நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம எக்ஸாமினேஷன் கிடையாது, ரிட்டன் டெஸ்ட் கிடையாது, இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நடத்துறாங்க. சரிங்களா? இது லைக் வந்து இந்த ரேஷன் கடை ஜாப் எப்படி வந்து நம்ம இன்டர்வியூ பேஸ் பண்ணி எடுக்கிறாங்களோ அதே மாதிரி சேம் கான்செப்ட் தான். யாருமே அமௌண்ட் கொடுத்து ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறதான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு அப்டேட்லையும் உங்களுக்கு வந்து சொல்றது. சரிங்களா? இப்போ காமனாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்க. இப்போ வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு தனியாக அப்ளை லிங்க்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜுக்குள்ள தான் வந்து வருவீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எந்த போஸ்டிங் வந்து அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் டிரைவருக்கு பண்ண போறீங்களா, இல்லை ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு பண்ண போறீங்களா, இல்லை ரெக்கார்ட் கிளர்க்கு பண்ண போறீங்களா, இல்லை நைட் வாட்ச்மேனுக்கு வந்து பண்ண போறீங்களான்னு பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து எப்படி அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணணுங்கிற சொல்கிறேன். ரெக்கார்டு கிளர்க் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க்கு வந்து இந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோம் கேண்டிடேட்ஸ்க்கு. சரிங்களா? இந்த இடத்துல விண்ணப்பிக்க அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரக்டா அப்ளிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. இந்த அப்ளிகேஷன் பேஜை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு ஃபில் பண்ண தெரியல அப்படின்னா உங்க நியர்பையில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங் இடத்துல போயிட்டு பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, இந்த இடத்துல கம்யூனிட்டி அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல என்ன இருக்கோ அந்த கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஜெண்டர் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் கொடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுடைய விண்ணப்பிக்க மாவட்டத்துடைய விருப்பம் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நோ ஆப்ஷன் அவைலபிள் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்குது. இது டிஃபால்ட்டாக விட்டுருங்க. இந்த இடத்துல வந்து வட்டாரம் அப்படிங்கிற இடத்துலையும் வந்து வட்டாரம் அப்படின்னா பிளாக், உங்க ஏரியாவில் வந்து பிளாக் எந்த பிளாக் போனீங்களோ அந்த பிளாக் வந்து ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதா பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து மதுரையில் இருக்கீங்க, மதுரையில் இருக்கிறவங்க மட்டும் வந்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. விண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டம் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த போஸ்டிங்க்கு நேரம் வந்து உங்களுடைய கம்யூனிட்டிக்கு வந்து வேகன்சிஸ் இருந்தால் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். வேகன்சிஸ் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிசி கம்யூனிட்டி மேல் கேண்டிடேட்ஸ் இப்போ விண்ணப்பிக்க விரும்பக்கூடிய மாவட்டம் வந்து பாருங்க. இப்போ இந்த இடத்துல லிமிட்டடான மாவட்டத்தை தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து ஈரோடுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ஈரோடு செலக்ட் பண்ணுங்க. பட் ஆனால் உங்களுடைய சொந்த மாவட்டம் வந்து சேலம், சேலத்துக்கு நேர்மையில் இருக்கிறது ஈரோடு. அப்போ ஈரோடுக்கு தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சொந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. அந்த மாதிரி எந்த ஒரு நிபந்தனைகளும் அவங்க வந்து கொடுக்கல. சரிங்களா? அதனால நீங்க ஈரோடு அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. ஈரோடுல எந்த பிளாக் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அந்த எங்க இருக்கக்கூடிய வேகன்சிஸ் வந்து ஃபில் பண்றாங்களோ நம்பியூர்ங்கிற இந்த பிளாக் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட் நேம் வந்து எப்படி இருக்கோ அதே போல இந்த இடத்துல நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபாதர் நேம் வந்து என்ட்ரி பண்ணுங்க. மேபி நீங்க அப்ளை பண்றவங்க வந்து உமன் மேரிட் ஆனவங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய ஹஸ்பண்ட் நேமை நீங்க இந்த இடத்துல போட்டுக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவோ அந்த குவாலிஃபிகேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னா நீங்கள் மினிமம் நீங்கள் வந்து என்ன ஒரு குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்களோ அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். இல்லை அதுக்குள்ளே தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இப்போ 8th ஸ்டாண்டர்ட் மட்டும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணால் போதும். அதுக்கு மேலே படிச்சிருந்தீங்க அப்படின்னா கொடுங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை கொடுத்தா போதும். இப்போ இந்த இடத்துல கடைசியாக பயின்ற கல்லூரியின் மாற்று சான்றிதழ் நகல் அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டை கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? லேட்டஸ்ட்டாக நீங்கள் வந்து கொடுத்துருக்கக்கூடிய காலேஜ் டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுடைய ரிலீஜன் என்னவோ அந்த ரிலீஜன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ரிலீஜன் என்னவோ அந்த ரிலீஜனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டியில் உங்களுடைய கேஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பிசி அப்படின்னா பிசியில் உங்களுடைய சப் கேஸ்ட் என்னவோ அது ஜாதி சான்றிதழ் உள்ளதை பார்த்து அப்படியே இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே ஒரு எக்ஸர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோன் கொடுங்க. நீங்கள் வந்து ஒரு ஆதரவற்ற விதவையாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட் விடுங்கிறத வந்து எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல உங்களோட ரேஷன் கார்டு நம்பர் வந்து கொடுங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற இடத்துல வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. உங்களோட சொந்த மாவட்டம் எதுவோ அந்த மாவட்டத்தை ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சேலம் அப்படிங்கிற வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல மொபைல் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த இடத்துல கொடுங்க. உங்ககிட்ட இமெயில் ஐடி இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு அந்த நம்பர் இமெயில் ஐடி வந்து கொடுங்க, இல்லைன்னா நோன் விட்டுக்கோங்க. அதே மாதிரி வந்து 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் நீங்கள் வந்து பயின்றவரா அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காங்க. எஸ் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து எஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த பேஜில் வந்து பாருங்க மிதிவண்டி ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுடைய கரஸ்பாண்டிங் அட்ரஸ், அதாவது தொடர்பு முகவரி அப்படிங்கிற இடத்துல வந்து உங்களுடைய வீட்டு அட்ரஸ் வந்து கொடுங்க. வீட்டு டோர் நம்பரு, ஸ்ட்ரீட் நேமு, ஏரியா நேமு, அதே மாதிரி வந்து எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாமே ஒன்ஸ் வந்து கொடுத்துட்டு வித் பின்கோடோட வந்து இடத்துல கொடுங்க. ஒன்ஸ் வந்து இதெல்லாமே வந்து கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை 100 கேபிக்குள்ளே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமம் வந்து 20 கேபிலேருந்து 100 கேபி. அதே மாதிரி இந்த விண்ணப்பதாரருடைய புகைப்படம், விண்ணப்பதாரருடைய கையொப்பம் இது எல்லாத்தையுமே ஒன்ஸ் வந்து
வந்து அப்லோட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உறுதிமொழி டிக்ளரேஷனை கண்டிப்பா நீங்க வந்து படிச்சு பாருங்க. இந்த இடத்துல எல்லாமே வந்து நீங்க வந்து கரெக்டா தான் ஃபில் பண்ணிருக்கீங்க, எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம அப்ளை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டிக் பாக்ஸையும் ஒன்ஸ் வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணி ஃபில்அப் பண்ணிட்டு கேப்சா வந்து கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த டேப் கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்க வந்து என்ட்ரி பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்க. இப்போ நீங்க கொடுத்துருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு கேப்சா கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த கேப்சாவை இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஒன்ஸ் வந்து நீங்க கொடுத்த நம்பருக்கு ஓடிபி வரல அப்படின்னா நீங்க ரீசெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல என்டர் பண்ணிட்டு நீங்க வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஒன்ஸ் வந்து நீங்க ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் மேல வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ப்ரிவியூ பண்ண சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஃபில் பண்ண அப்ளிகேஷன்ல ஏதாச்சும் வந்து தப்பு நடந்திருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஒன்ஸ் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இல்ல எல்லாமே வந்து கரெக்டா தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ப்ரொசீட் டு பே அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து உங்களோட அப்ளிகண்டோட நேம், அவங்க என்ன கம்யூனிட்டி, எவ்வளோ அமௌண்ட் வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல பே யூசிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் கேட்வே பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி அந்த 100 ருபீஸை நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து பேமெண்ட் வந்து பண்ணுங்க. ஒன்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. விண்ணப்பித்த விபரத்தை வந்து பார்க்க ரசீதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய கம்யூனிட்டி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், இந்த கேப்சா இதை ஒன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் ஷோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து என்ன பேமெண்ட் பண்ணிடுறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கீழே வந்து பாட்டம்ல வந்து ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். இதுதான் வந்து ஊரக வளர்ச்சி துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர். அப்ளை பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண தெரியல அப்படின்னா எங்கள் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க இன்ஸ்டால, நாங்களே உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுப்போம். அதுக்கு உண்டான அப்ளிகேஷனுக்கான பிடிஎஃப் லிங்க் ரிட்டன் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து கொடுத்துருவோம். இதுதான் வந்து அப்டேட்டு. வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.